ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட போஸ்டல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் ஓகே, Schizophrenia, the lovers, creativity, harmony. Bottom of the deck, slowing down. Okay. Seven of Swords, Magician, Knight of Wands, Chariot, Five of Pentacles. Bottom of the deck, Judgment. The Tower, Four of Swords, Ace of Pentacles, Knight of Cups, okay, Wheel of Fortune. Bottom of the deck, Three of Swords. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டை கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மூவ் ஆன் பண்ண முடியல, மறக்கவும் முடியல, எனக்கு எப்பவும் அவங்க திங்கிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, நான் எப்போவுமே டிப்ரெஷனாக இருக்கேன், சேடாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை ஏதாவது ஒரு வேலை உங்களை சீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஏதாவது ஒரு வேலை, அது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து மேபி உங்களை வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இல்லைங்க உங்ககிட்ட ஏதாவது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து வாங்கிட்டு உங்ககிட்ட உங்களை சீட் பண்ணிவிட்டு ஓடி ஏதாவது ஒரு வேலை இந்த பர்சன் உங்களை கன்ஃபார்மாக சீட் பண்ணிவிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டரான ஒரு பர்சன்ஸு. ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆள் அன்மேரிடாக இருக்கலாம். இல்லைங்க ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர், அது மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ். ஏன்னா ஸோ நமக்கு ஷேர் கார்டு பார்க்கும்போது தெரியலையா, ஒரு குதிரை வந்து ஒயிட்டாக இருக்குது, ஸோ ஒரு குதிரை வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அதை நான் சொன்னேன்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு வந்து மேரேட் ஆகாமல். ஸோ ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ், இங்கே ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செப்பரேஷன், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் லைஃப்பில் நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த பர்சன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணி, ரொம்ப ஆலோசனை பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த பர்சனோட லைஃப்பில் உள்ள எல்லா விஷயமும் இந்த பர்சன் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு முடிவு எடுத்து, ஸோ அந்த ஒரு முடிவு சக்ஸஸ் ஆகி அந்த சக்ஸஸில் ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் இந்த பர்சன் எடுத்த ஒரு முடிவு வந்து ராங் ஆகி போச்சு. ஏன்னா இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் என்னென்னா, நான் வந்து என் லைஃப்பில் நான் எப்போவுமே தோற்று போக மாட்டேன், எப்போவுமே வந்து நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு, நான் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கு எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், அப்படி தான் ரொம்ப திங்க் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு ப்ராப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த பர்சனோட மைண்ட் செட் அந்த மாதிரி. ஓகே, பட் இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் இவங்க எடுத்த முடிவு வந்து கரெக்டான முடிவு, அது அந்த பர்சனோட மைண்ட் செட்டில். ஓகே, பட் உண்மையாகவே இந்த பர்சன் எடுத்த ஒரு முடிவு வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ராங்கான முடிவு, யூனிவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ராங்கான முடிவு. ஓகே, ஸோ முதல் முறையாக அந்த பர்சன் ஒரு ஹேங்க்மேன் சுச்சுவேஷன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. லைஃப்பில் எல்லா முடிவும் தான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு நினைக்கக்கூடிய பர்சன் முதல்ல ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன், டவுட் சுச்சுவேஷன், நான் எடுத்த முடிவு இந்த வாட்டி ராங்காகி போச்சோ, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் எடுத்த முடிவு ராங்காகி போச்சோ, ஹேங்க்டு மேன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலாக ஒரு யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ என்ன சொல்லுது, இது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணி ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேருக்குமே அது ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது உங்களுக்குமே ஃபீல் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் வந்த பிறகும் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளியே யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு எந்த பீரியடில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் உங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்திருக்கலாம். 3வது மனுஷங்களோட இன்டர்ஃபரன்ஸு, ஸோ 3வது மனுஷங்களோட ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் பீரியடில் வந்திருக்காது. ஏன்னா இது வந்து டோட்டலி ஒரு யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஒரு ஃபைட் வந்திருக்கும். இது 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தி லவ்வர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு சொல்லும்போது நீங்கள் இந்த பர்சனை வந்து ஒரு அன்கண்டிஷனலாக அந்த பர்சனோட பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கல, அந்த பர்சனோட சொத்தை எதிர்பார்க்கல, இந்த பர்சன் தனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் நீங்கள் எதையுமே நீங்கள் எதிர்பார்த்து இந்த பர்சன் கூட நீங்கள் பழகலை. ஒரு சோல் டு சோல் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும், ஒரு மைண்டு டு ஒரு மைண்டு அட்டாச்மெண்ட். எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து இந்த பர்சன் நீங்கள் ஸ்நேகிச்சிருப்பீங்க, ஒரு கண்மூடித்தனமாக அந்த பர்சன் நீங்கள் ஸ்நேகிச்சிருப்பீங்க. ஓகே, எதையுமே அந்த பர்சன் எனக்கு இது வாங்கி தரணும், எனக்கு அது பண்ணணும், என்னை வந்து 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு லவ்வை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஓகே, அன்கண்டிஷனலுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் சொன்னேன் ஒரு மேஜிக்கலான ரிலேஷன்ஷிப் சொன்னேன்ல. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியே போகக்கூடிய டைமில் அடிக்கடி இந்த போஸ்டோட நேம் பார்ப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஏஞ்சல் நம்பர் 111 999 வரைக்கும் பார்ப்பீங்க, 10 10 11 11. இந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை டோட்டலாக மாற்றும், மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணும். இந்த பர்சன் உங்களோட ட்ரூ லவ். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸும் உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும், உங்களை ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக மாற்றும். நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக மாறிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனோட இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் உங்களை க்ரியேட்டிவிட்டியாக மாற்றிட்டு உண்டு. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல வலிகள், பல அவமானங்கள், பல வேதனைகள் பட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் யோசிக்க தொடர்ப்பீங்க. நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை நோக்கி நீங்கள் லைஃப்பில் போயிருப்பீங்க. அப்படின்னா லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏதாவது ஒர்க்கில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணியிருப்பீங்க, க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, செல்ஃபோ பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறீங்க. ஸோ நான் அப்போ அது யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களை வந்து சீட் பண்ணிட்டு தான் சொன்னேன். இந்த
அது உங்களுக்கு தான் தெரியும் எந்த சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சீட்டிங் நடந்துட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு ஆன பிறகும் இந்த போஸ்டோட நேம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. யூனிவர்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய சயின்ஸ் வந்து பத்ரா தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களை வந்து வழி நடத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த போஸ்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். முதல்ல நான் எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சோ, அதுவும் அந்த போர்ஷன் தப்புன்னு நினைக்கல. நம்ம எடுத்த முடிவு தப்பாகி போச்சுன்னு அந்த போர்ஷன் கரெக்டாக சொல்லலை. டவுட்டு, நம்ம எடுத்த முடிவு ஒரு மேபி தப்பாகி போச்சு, அந்த ஒரு டவுட்டு சுச்சுவேஷன், ஸ்டக் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போர்ஷனோட மைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஓகே அல்ல. ஸோ மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, ஓவர் திங்கிங். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆன பிறகு இந்த பர்சனோட மைண்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நெகட்டிவ் ஒரு இலூஷன், ஒரு மாயக்குள்ளே போய் மாட்டிட்டு தவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு அப்படின்னா தன்னைத்தானே ஓவராக திங்க் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே தன்னைத்தானே ஓவராக திங்க் பண்ணி தன்னைத்தானே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே சிக்கி தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட லைஃப் இப்போ போயிட்டுருக்குது. இந்த பர்சனோட அழிவுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் காரணம் யாருமே கிடையாது, இந்த பர்சன் தான். ஏன்னா இந்த பர்சனோட ஓவர் திங்கிங், இந்த பர்சனோட மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை. எதை சொன்னேன்ல, எப்போவுமே நான் எடுக்கிறதா கரெக்டான முடிவுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த பர்சன் தோற்று போயிட்டு உண்டு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு. ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி இந்த பர்சனோட மைண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் கூட ஓகே இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஃபுல்லி நெகட்டிவிட்டி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா 3 of Swords ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ ஹார்ட் பிரேக் நடந்துட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்னால் இந்த செப்பரேஷனில் இந்த பர்சன் ஹார்ட் பிரேக் நடந்துட்டு உண்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன ஸ்டார்டிங் இந்த பர்சனுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு ஏதோ யூனிவர்ஸ் கிட்டேருந்தோ ஏஞ்சல் கிட்டேருந்தோ இந்த பர்சன் இல்லைங்க இந்த பர்சனோட இன்ட்யூஷனோ ஏதோ கேட் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக அந்த பர்சனுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு. என்னென்னா உங்கள் கூட தான் அந்த பர்சனுக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, ஹார்மோனி. நீங்கள் 2 பேரும் சோல் டு சோல் கனெக்டட், மைண்டு டு மைண்டு கனெக்டட். இது யூனிவர்ஸாகவே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் சேர்த்து வச்சது. நீங்களும் அவங்களும் மீட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து யூனிவர்ஸ். உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் 2 பேரும் சேரும் போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கான பார்ட்னர் இவங்க தான் சொல்லிட்டு யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு வேலை இந்த பர்சனை அவேக்கன் பண்ணிட்டு உண்டு. ஸோ அவேக்கன் பண்ணனால தான் இந்த பர்சனுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஓகே, டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது, ஹார்ட் உடையன்னு சொல்லும்போது ஒரு டிப்ரெஷனில் போயிட்டுருப்பாங்க. அவங்க லைஃப் டோட்டலாக மைண்டும் ஓகே இல்லை, ஒரு சேடு, ஒரு டிப்ரெஷன், ஒரு வலியில் தான் அந்த பர்சன் போயிட்டுருக்காங்க. பயங்கர வலி, பட் வெளியே காட்டிக்கலையாக இருக்கும். பட் இந்த பர்சன் வந்து ஹார்ட் பிரேக் ஆகும்போது லைஃப்பில் வேறு யாரையும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியும் இல்லை, இவங்க வேறு யாரையும் பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்டலாக லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்கல்ல, என் லைஃப்பை நானே அடிச்சுக்கிட்டேன், என் லைஃப் என்னாலே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன ஒரு 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 ப்ராப்ளம் சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு லைஃப்பில் தண்டனை எப்போ கொடுப்பாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் மறந்து எப்போ திருந்தணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் யூனிவர்ஸ் அந்த பர்சனுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதுதான் இந்த காலம் நமக்கு ரெஸ்னேட் ஆகுது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு அவேக்கன் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல்ஸோ இல்லைன்னா யூனிவர்ஸோ இந்த பர்சனை அவேக்கன் பண்ணிட்டு. ஏன்னா நீங்களும் அவங்களும் தான் சேரணும், உனக்கானவங்க அவங்க தான் இந்த பர்சனுக்கு யாரோ தெரியப்படுத்திட்டு. இந்த பர்சனுக்கு அது ஸ்ட்ராங்காக அந்த இன்ட்யூஷன் சொல்லி கொடுத்துட்டு. அப்போ இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், ஷேரிட் கார்டு வந்திருக்குது. எல்லாத்தையும் மறந்து பண்ண தப்பை எல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் யூனிவர்ஸ் இந்த பர்சனை உங்ககிட்ட நெருங்க விடலை. ஏன்னா இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் மறந்து பண்ண தப்பை ரியலைசேஷன் பண்ணி உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அந்த பர்சன் யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு கர்மா, உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த கர்மா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த பர்சனை பிடிச்சிட்டு. ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் ஒரு கார்டு வந்துட்டு.
ஸோ இந்த கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஒரு வைப்ரேஷன் வந்திருக்குது, உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த பர்சன் கரெக்டான ஒரு நீங்கள் பட்ட ஒரு வலியை வேதனையை அனுபவித்து இந்த பர்சன் உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகும், ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தருவாங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ தருவாங்க. இந்த பர்சன் எந்த ஒரு வலியும் ஒரு வேதனையை அனுபவிக்காமல் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்தாச்சுன்னா இந்த பர்சன் ஓடுவாங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து சேர விடலை. இந்த பர்சன் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த டவர் மூமெண்ட் வந்துடும். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு திருந்தி வாழ ஆரம்பிக்கும் போது தான் யூனிவர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டில் அந்த பர்சனோட லைஃப் ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு. இந்த டவர் மூமெண்ட் சொல்லும்போது கோபுரம் இடிஞ்சு விழுற மாதிரி ஆகும். ஸோ இந்த பர்சனுக்கு லைஃப்பில் இந்த பர்சன் டோட்டில் இடிஞ்சு ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த டோட்டில் இடிஞ்சு இந்த பர்சன் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஹீல் ஆவாங்க. புரிஞ்சில்ல? கொடுக்கக்கூடிய யூனிவர்ஸ் பிடிக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸில் இந்த பர்சன் டோட்டலாக லைஃப்பில் வந்து இந்த பர்சன் லைஃப் டோட்டலி டேமேஜ் ஆகும். இந்த பர்சன் லைஃப் டோட்டலாக வந்து இடிஞ்ச மாதிரி தான் டோட்டலாக அந்த பர்சன் லைஃப் போய் லாஸ்ட் எண்டிங்கில் அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த பர்சன் உண்மையாகவே திருந்துவாங்க. அது திருந்தக்கூடிய டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு நான் சொன்னேன்ல, இந்த பர்சனோட மைண்ட் ஓகே இல்லை, எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பை ஓடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஓகே பண்ண முடியலை. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டவர் மூமெண்ட் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் 4 ஆஃப் சோர்ஸு. இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போ என்னோடய மைண்ட் ஓகே இல்லை, நான் வேறு பயங்கர நெகட்டிவிட்டியில் இருக்கேன், என் லைஃப் டோட்டலாக இப்போது டேமேஜ் ஆகி போச்சு, எனக்கு வேறு எந்த வழியும் தெரியல, நான் ஓகே பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ஓடி வந்து ஓகே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் ஓகே பண்ண முடியாது, எனக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வேறு, எனக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் என் லைஃப்பில். ஸோ எனக்கு இதுலேருந்து ஒரு பிரேக் வேணும். ஃபஸ்ட் நான் வந்து சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் வந்து பழையபடி மாறணும், ஒரு பீஸ் வேணும். ஸோ இந்த பர்சனுக்கு வேறு வழி தெரியல. ஸோ இந்த பர்சன் டோரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் டோட்டலாக இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட தன்னைத்தானே சரண்டர் பண்ணுறாங்க. எஸ், நான் பண்ண தப்பு, ஸோ இந்த அளவுக்கு நான் என் லைஃப்பில் வலி அனுபவிக்கிறேன்னா ஸோ அதுக்கு காரணம் நான் தான். அந்த பர்சனுக்கு பண்ண ஒரு கெடுதல்னால தான் அதனால தான் இன்றைக்கி நான் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப்பில் டவர் மூமெண்ட் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பண்ண தப்பு தான். ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எவ்வளோ தூரம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகே பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு வந்து ஓகே பண்ண முடியலை, எனக்கு வேறு வழி தெரியலை. ஸோ யூனிவர்ஸ்கிட்ட நான் ப்ராப்பராக சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருப்பாங்க உங்களுக்கு. மேபி எல்லா சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சன் இந்த நைட்டு டைம் உங்களை பற்றியெல்லாம் உங்களோட ஞாபகம் வர டைம் இந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் சொன்னிடலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு சேர விடாமல் பிடிச்சிட்டு. ஏன்னா இந்த பர்சன் திருந்தணும். புரிஞ்சிடல? இது ஒரு மைண்ட் டு மைண்ட், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப், யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு கர்மா அந்த பர்சன் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெஜிஷியன் கார்டு சொல்லும்போது அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஓகே, கண்டிப்பாக அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆர் மெசேஜ் இல்லைங்க ஒரு கால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகி நாட்கள் நீடிச்சு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் மாறிடுவீங்களா, மறந்துடுவீங்களா, வேறு யாரையாவது நீங்கள் பார்த்துருவீங்களா, இந்த பர்சனுக்கு கிடைப்பீங்களா, கிடைக்க மாட்டீங்களா, ஒரு பயம் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், இந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் நடக்கும். மெயினாக இது யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்.
ஸோ யூனிவர்ஸ் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் இந்த போர்ஸ் இந்த டவர் மூமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க. யூனிவர்ஸ் கிட்ட இந்த பர்சன் இப்போ சரண்டர் பண்ணிட்டாங்க. இனி இந்த பர்சன் ஹீல் ஆகணும். பழைய நிலைமைக்கு இந்த பர்சன் மாறணும். இப்போ ஒரு பிரேக் வேணும்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பிரேக்கில் அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறப்பாங்க. எல்லாத்தையும் மறந்து அவங்க ஹீல் ஆவாங்க. ஹீல் ஆகக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் ஒரு ஆஃபரை கொண்டு அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. இல்லைங்க இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி நீ அவங்க கூட பேசணும், கொஞ்ச நேரம் வெளியே வா, ஸோ எல்லாத்தையும் சொல்லி உங்ககிட்ட மனசிலாக்குவாங்க. ஓகே புரிஞ்சுதா? ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்லோயிங் டவுன் வந்திருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஓகே ஆகும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கார்டு ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த பர்சனை உங்களால் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு மைண்டு டு மைண்டு கனெக்டட். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த பர்சனை விட்டு நீங்கள் கண்காணாத இடத்துக்கு போனாலும் சரி, எப்போவுமே இந்த பர்சன் உங்கள் மைண்டில் இருப்பாங்க. நீங்கள் இந்த பர்சனை தள்ளி வேறு யாரையும் உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த பர்சன் உங்கள் மைண்டில் உண்டு. பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் உங்கள் மைண்டில் உண்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை நல்லா கொண்டு போங்க. கொஞ்சம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். கரெக்டான தருணத்தில் யூனிவர்ஸ் அந்த பர்சனை மிராக்கிள் மாதிரி உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கார்டு தான் வந்திருக்கு. பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். மேபி ஒரு சிலருக்கு இந்த போஸ்ட் கிட்ட தான் கம்யூனிகேஷன்ஸ் வரலாம். ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷனை குறிக்கிற கார்டு வந்திருக்கு. ஸோ என்ன தான் கம்யூனிகேஷன்ஸ் வந்தாலும் நீங்கள் பெரிய அளவு இந்த பர்சனுக்கு மைண்டு கொடுக்க வேண்டாம். என்னன்னு கேட்டுட்டு உடனே கட் பண்ணிவிடுங்க. பெரிய அளவில் பேச வேண்டாம். ஏன்னா இந்த பர்சனாகவே கொஞ்சம் திருந்தி வரட்டும். வந்தால் தான் இவங்க உங்கள் கூட ப்ராப்பராக நிற்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தரது யூனிவர்ஸ் தான். ஸோ நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேளுங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ யூனிவர்ஸ் தரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருங்க. யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் அந்த போஸ்ட்டில் மிராக்கிள் மாதிரி உங்ககிட்ட வந்து சேர்ப்பாங்க. இதுதான் அந்த போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுதுன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.